22வது ஸ்லோகம். அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் யே ஜனாः பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் நிஷ்காம பக்தர்களுக்கு உறுதிமொழி ஒன்று கொடுக்கின்றார் என்று பார்த்து அதை பற்றிய விசாரத்தை சென்ற வகுப்பில் மேற்கொண்டோம். முதலில் நிஷ்காம பக்தர்களை பகவான் வர்ணித்தார். அனன்யாகா மாம் சிந்தயந்தக. அனன்யாகா என்பதற்கு பல பொருள்கள் பார்த்தோம். அத்வைத தர்ஷினக, அத்வைத திருஷ்டியை உடையவர்கள், அல்லது யாருக்கு சாதனமும் சாத்தியமும் பிளவுபடவில்லையோ, ஈஸ்வரனே சாத்தியம் ஈஸ்வரனே சாதனம், அல்லது யாருக்கு பல சாத்தியங்கள் இல்லையோ, ஈஸ்வரன் ஒருவரே சாத்தியமாக இருக்கின்றதோ அப்படிப்பட்டவர்கள் மாம் சிந்தயந்தக என்றும் என்னை நினைத்து கொண்டிருக்கின்ற எந்த மனிதர்கள் என்னை சரணடைகிறார்களோ, என்னை அடைய வந்துள்ளார்களோ, தேஷாம் அப்படிப்பட்டவர்களினுடைய நித்திய அபியுக்தானாம் உறுதியாக இருக்கின்ற அவர்களுடைய யோகக்ஷேமம் அகம் வகாமி. யோகக்ஷேமம் என்பதை நாம் பார்த்தோம். அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள், பிறகு அதை வைத்து பாதுகாத்தல், இந்த இரண்டையும் நான் செய்கின்றேன். அவர்களுடைய காலம், அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய மனம், இவைகள் அனைத்தையும் எனக்காக அவர்கள் செலவிட்டால் பிறகு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான பொருள்களை அவர்கள் ஈட்ட முடியாது. அந்த பொருள்களை வைத்து அவர்கள் பாதுகாக்கவும் முடியாது. அப்பொழுது அந்த பொறுப்பை நான் எடுத்து கொள்கின்றேன். அப்படிப்பட்டவர்களுக்கு எது தேவையோ அதை நான் கொடுக்கின்றேன், பிறகு அதை நான் பாதுகாக்கின்றேன் என்று கூறினார். யோகம் என்றால் வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு தேவையான பொருள்கள் நம்மிடம் இல்லாதது. க்ஷேமம் என்றால் அந்த பொருள்கள் நம்மிடம் தொடர்ந்து இருப்பது. அடையாததை அடைய வைத்து அதை காப்பாற்றுகின்ற பொறுப்பு என்னுடையது என்று பகவான் நிஷ்காம பக்தர்களுக்கு உறுதிமொழி கொடுக்கின்றார். இதில் நாம் விசாரத்தை மேற்கொண்டோம். இந்த இடத்தில் பகவான் என்ன பண்பை நமக்கு போதிக்கிறார் என்றால், நம்பிக்கை, ட்ரஸ்ட் என்கின்ற பண்பை நமக்கு பகவான் போதிக்கின்றார். நாம் பகவானை நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை தான் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. பிறகு ஒருவரை நான் நம்புகின்றேன் என்றால் அதனுடைய பொருள் அவருடைய சொல்லை நம்புகின்றேன் என்பதுதான். இப்போ என்னை நம்புகின்றேன் என்று ஒருவர் கூறினால் அதனுடைய அர்த்தம் என்னுடைய சொல்லை நம்புதல். ஆகவே பகவானை ஒருவன் நம்புகின்றான் என்றால் பகவானுடைய சொல்லை நம்புதல். பகவானுடைய சொல் என்ன என்றால் பகவத்கீதையும் உபனிஷத்துக்களும் வேதமே பகவானுடைய சொல். பகவானுடைய பேச்சை கேட்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? வேதந்தான் பகவானுடைய சொல். பிறகு வேதத்தை ஒட்டி எழுதிய ஸ்மிருதிகள், இவைகளெல்லாம் பகவானுடைய சொல்.
சாஸ்திரம் பகவானுடைய வார்த்தை. சாஸ்திரம் கூறுகிறது சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும். பிறகு பகவானை நம்புவது என்றால் என்ன? இந்த சொல்லை நம்புவதுதான் பகவானை நம்புதல். இங்கு பகவான் என்ன சொல்கின்றார்? எனக்காக என்னை தெரிந்து கொள்ள வேண்டும், என்னை அடைய வேண்டும் என்று வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு தேவையானதை நான் எடுத்து வழங்குகின்றேன். பல சமயங்களில் இந்த நம்பிக்கை நமக்கு வராது. ஒருவன் சந்நியாசம் எடுத்துக்கொள்கின்றேன் என்று சொன்னால் முதலில் பெற்றோர்களுக்கு வருகின்ற கவலை என்ன தெரியுமோ? உனக்கு யார் சாப்பாடு கொடுப்பா, யார் இடம் கொடுப்பா, யார் துணிகள் கொடுப்பார்கள், உன்னுடைய வாழ்க்கையை யார் பாதுகாப்பார்கள் என்பதுதான் முதல் சந்தேகம். இல்லை பகவான் பாதுகாப்பார் என்று சொன்னால் அவ்வளவு நம்பிக்கை வருவதில்லை, பயம் வந்து விடுகின்றது. காரணம் என்ன? த யோகக்ஷேமம் வகாமி என்பதில் அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஆகவே இங்கு பகவான் என்ன சொல்கின்றார்? என்னை அடைய, உண்மையை அடைய ஒருவன் முழு காலத்தை செலவிட்டால் அவன் தன்னை பாதுகாத்து கொள்ள எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை, அதை நான் பார்த்து கொள்கின்றேன். இப்போ எனக்கு தேவையானதையெல்லாம் பகவான் கொடுப்பார், ஆகவே நான் ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாமா என்பது பொருள் அல்ல. நமக்கு தேவையான முயற்சியை நாம் செய்ய வேண்டும். யார் செய்ய வேண்டும் என்றால் போகத்திற்காக பொருள்களை நாடுபவர்கள் செய்தாக வேண்டும். ஈஸ்வரனை அடைய வேண்டும் என்ற முமுட்சுத்துவம் வந்து ஈஸ்வரனுக்காக அவர்கள் காலத்தை செலவிட்டால் அவர்களுக்கு பகவான் உறுதிமொழி கொடுக்கின்றார். அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய தேவைக்காக அவர்கள் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. இது லௌகிகமான பொருள். யோகக்ஷேமம் என்றால் வாழ்க்கைக்கு தேவையானதை பகவான் கொடுத்து பாதுகாக்கின்ற பொறுப்பையும் பகவான் எடுத்து கொள்கின்றார். அதனால தான் ஒரு சந்நியாசியிடம் சென்று நீங்கள் இந்த பொருளை பத்திரமா பாதுகாத்து வச்சுருங்க, நான் யாத்திரை போயிட்டு வாங்கிக்கிறேன்னெல்லாம் சொல்லக்கூடாது. காரணம் என்ன தெரியுமோ? இப்போ நம்மகிட்ட ஒரு பெரிய பொருளோ பணமோ இருக்குது, வேறு யார்கிட்டையாவது கொடுத்தா அவர்கள் திருப்பி கொடுக்க மாட்டார்கள். நம்பிக்கையானவர் யாருன்னு சொன்னால் ஒரு சுவாமி இருக்கார், அவரிடம் போய் கொடுத்தா கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவார்னு போகக்கூடாது. காரணம் என்ன தெரியுமோ? அவரிடம் இருக்கிற பொருளையே பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் இருப்பார். இனியொருவருடைய பொருளை கொடுத்தா அவர்னால் என்ன பண்ணுவார்? அவர்னால் பாதுகாக்க முடியாது. ஆகவே இந்த செக்யூரிட்டி சேஃப் டெபாசிட் ஆசிரமம்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சோம்னா அது இருக்கிறது நமக்கு போயிடும். காரணம் என்ன தெரியுமோ? அவர்கள் தன்னிடம் இருக்கின்ற பொருளையோ மற்றவர்களுடைய பொருளையோ பாதுகாக்க முயற்சி செய்ய மாட்டார்கள். அப்போ எப்படித்தான் அவர்களிடம் இருக்கின்ற பொருள் பாதுகாக்கப்படும்? பகவான் சொல்கிறார், நான் காவல் இருப்பேன், அது என்னுடைய பொறுப்பு என்று சொல்கின்றார். இனி யோகக்ஷேமம் என்பதற்கு இரண்டாவது பொருள் பார்ப்போம். இது இதுவரைக்கும் நம்ம பார்த்த கருத்து. சாதாரணமான கருத்து யோகக்ஷேமம்னு சொன்னால், யோகம்னா வாழ்க்கைக்கு தேவையானது, க்ஷேமம்னா அதை வைத்து காப்பாற்றுவது. இதற்கு விளக்காசிரியர்கள் வேறு பொருளும் கொடுக்கிறார்கள். அது என்னவென்றால், யோகம் என்றால் ஞானம், ஆத்ம ஞானம். க்ஷேமம் என்றால் ஞான நிஷ்டா. அப்போ என்ன பொருள் வருகின்றது? நிஷ்காம பக்தர்கள், என்னை அடைய வர விரும்புபவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஞானத்தை கொடுக்கின்றேன். யோகம்னா ஞானம், பிறகு ஞான நிஷ்டையையும் நான் வழங்குகின்றேன். இப்போ யோகக்ஷேமத்தை பகவான் கொடுக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? என்னையே அடைய வேண்டும் என்று என்னை அடைய முயற்சி செய்து வருபவர்களுக்கு எதற்காக அனைத்தையும் துறந்து வந்தார்களோ அதனுடைய பலனான ஞானத்தையும் பிறகு ஞான நிஷ்டையையும் நான் கொடுக்கின்றேன்.
இப்போ ஒரு சாதகன் தன்னுடைய அனைத்து இன்பங்களையும் பொருள்களையும் அனைத்தையும் விட்டு பகவானிடம் வருகின்றான். அதனுடைய பொருள் என்ன? பகவானை தெரிந்து கொள்ள வேண்டும், பகவத் தத்துவம் நமக்கு புரிய வேண்டும் என்று வருகின்றான். அவனுக்கு பகவான் உறுதிமொழி கொடுக்கின்றார். அவன் எதற்காக வந்தான்? என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் துறந்து வந்தான். அவனுக்கு நான் என்னை காட்டிக் கொள்கின்றேன், அல்லது என்னுடைய அறிவை அவனுக்கு கொடுப்பேன், என்னை பற்றிய அறிவை அவனுக்கு கொடுப்பேன். இந்த அத்தியாயத்தினுடைய மொழியில் சொல்லணும்னா ராஜவித்யா ராஜகுஹ்யம் என்று சொன்னார். அந்த ஒரு பெரிய ரகசியத்தை நான் அவனுக்கு சொல்லி விடுவேன். என்ன சொன்னார் பகவான்? இந்த அறிவு என்னுடைய மேலான அறிவு, என்னை பற்றிய நிர்குணஸ்வரூபமான அறிவு என்பது ராஜகுஹ்யம் என்றார். குஹ்யம்னா ரகசியம் என்றார். இங்கு பகவான் சொல்றார், அந்த ரகசியத்தை அவங்கிட்ட மட்டும் நான் சொல்வேன் அப்படின்னு சொல்றார். சில சமயங்களில் ரகசியத்தை கேட்டுருவோம், மறந்து போயிடுவோம். ஏன்னா சில ரகசியமான கோடு நம்பரெல்லாம் நமக்கு மட்டும் தெரியணும்னு வச்சுக்குவோம், கிரெடிட் கார்டு போல. பிறகு என்ன ஆகும்னா நம்மளே மறந்துடுவோம். அப்படி பகவான் ரகசியத்தை சொல்லுவார், நம்மளே மறந்துடுவோம். அப்படி மறக்காமலும் நான் செய்வேன். க்ஷேமம்னு சொன்னால் அந்த அறிவை அவனிடமிருந்து நான் எப்பொழுதும் பறிக்க மாட்டேன், அந்த அறிவுக்குரியவனாக நான் ஆக்குவேன். காரணம் என்னன்னா, சில பேர் சொல்லலாம், யோகக்ஷேமத்தை நீ எதற்கு கொடுக்கணும், அதற்காக உன்னிடம் வரவில்லையே என்றால், பிறகு பகவான் சொல்றார், ஞானம் ஞான நிஷ்டை, இதை அகம் வகாமி. அப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன? அனைத்தையும் விட்டு வருபவர்களுக்கு, ஈஸ்வரனையே சரணம், ஈஸ்வரனிடம் சரணடைபவர்களுக்கு அந்த ஈஸ்வரனை அடையும் வரை அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் பகவான் கொடுத்து காப்பாற்றுகிறார். பிறகு ஞானத்தையும் ஞான நிஷ்டையையும் பகவான் கொடுத்து காப்பாற்றுகின்றார். இதில் நமக்கு உறுதி வர வர நம்முடைய மனம் பக்குவம் அடைகின்றது என்பது பொருள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? முழுமையாக பகவான் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை வர வேண்டும். அந்த நம்பிக்கையினுடைய விளைவு இந்த இன்செக்யூரிட்டிங்கிற பயம் நம்ம விட்டு போகணும். என்ன ஆயிருமோ, எனக்கு கிடைக்குமா, இந்த பயமெல்லாம் நமக்கு இருக்கும். அந்த பயம் வேண்டாம் என்று பகவான் சொல்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் நமக்கு என்ன சொல்கிறார்னா, பயத்தை விட்டு சாதனையில் ஈடுபடு என்று சொல்கின்றார். இனி அடுத்த ஸ்லோகம். ஏப்யன்ய தேவதா பக்தாஹ யஜந்தே ஸ்ரத்தயான்விதாஹ தேபி மாமேவ கௌந்தேய யஜந்த்ய விதி பூர்வகம். 23வது ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகம் வரை அஞ்ஞானிகளினுடைய பக்தியும் அவர்கள் அடையும் பலனும். அஞ்ஞானிகள் எப்படி பக்தி செலுத்துகிறார்கள், அவர்களுடைய பக்தி, பிறகு அஞ்ஞானிகள் அடைகின்ற பலன், அல்லது ஒரு பக்தன் எப்படிப்பட்ட பலனை அடைவான், யார் எப்படிப்பட்ட பிரயோஜனத்தை அடைவார்கள், இந்த கருத்துக்களை இந்த ஸ்லோகங்களில் கூறுகின்றார். அஞ்ஞானிகளினுடைய பக்தி என்றால், அஞ்ஞானிகள் என்றால் அறியாமையில் இருப்பவர்கள். எதை பற்றி அறியாமையில் இருப்பவர்கள் என்றால்,
ஈஸ்வரனை பற்றிய அறியாமையில் இருப்பவர்கள். ஈஸ்வர அஞ்ஞானினக, ஈஸ்வரனை பற்றி அறிவில்லாதவர்கள். நம்ம ஈஸ்வரனுடைய தத்துவத்தை சாஸ்திரம் மூலமாக கேட்கிற வரைக்கும், பகவத்கீதை, உபனிஷத் முதலிய வேதாந்த வகுப்புகளை கேட்கிற வரைக்கும் எவ்வளவு வருடம் பக்தர்களாகவோ பக்தி செலுத்தி கொண்டிருந்தாலும் அஞ்ஞ பக்தர்களாகத்தான் இருப்போம். பகவானை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் பக்தி இருக்கலாம், பக்தி செலுத்தலாம், ஆனால் அஞ்ஞானத்துடன் தான் நாம் இருப்போம். அப்படி இறைவனை பற்றிய அறிவில்லாமல் இறைவன் மீது செலுத்துகின்றவர்களுடைய பக்தி அவர்கள் அடைகின்ற பலனை பேசுகின்றார். இங்கு என்ன சொல்கின்றார் பகவான்? அஞ்ஞானிகளுக்கு ஈஸ்வரனை பற்றிய அறிவு இருக்காது. பகவான், கடவுள், இறைவன் யார் என்றால் அந்த அறிவு இருக்காது. பிறகு என்ன நினைப்பார்கள் என்றால், சில தேவதைகள்தான் ஈஸ்வரன் என்ற விஸ்வாசம், அறிவு அவர்களுக்கு இருக்கும். இப்போ அவர்களை பொறுத்தவரை ஈஸ்வரன் யார் என்றால் சில தேவதைகள்தான் ஈஸ்வரன் என்று அவர்கள் நினைப்பார்கள். அல்லது ஒரு குறிப்பிட்ட பெயரை அவர்கள் பயன்படுத்தி இந்த பெயரை உடையவர்தான் ஈஸ்வரன் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும். வேறு பேரை சொன்னால் அவர்களுக்கு அது பிடிக்காது. அது மதமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய மதத்துக்குள்ளே இருக்கலாம், அல்லது மற்ற மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். கடவுளுக்குன்னு ஒரு சிறிய பெயர், பிறகு அந்த பெயரை தவிர வேறு பேர் சொன்னால் அவர்களுக்கு அது கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படி இருப்பவர்கள்தான் அஞ்ஞானத்துடன் பக்தர்களாக இருப்பவர்கள். அவர்களினுடைய நிலையை இங்கு பகவான் கூறுகின்றார். இப்பொழுது தேவதைகள் என்றால் என்ன, யார் தேவதைகள் என்று பார்த்தால், ஜீவர்கள்தான் தேவதைகளாக இருக்கிறார்கள். முக்கியமான கருத்து என்னவென்றால், தேவதைகளும் நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள் தான். பிறகு அவர்களுக்கு ஏன் தேவதா என்கின்ற சக்தி அல்லது பெருமை கிடைத்தது என்றால், கர்ம பலத்தினால், புண்ணியத்தினால் தேவதைகளாக பிறந்துள்ளார்கள் அல்லது தேவதைகளினாக இருக்கின்றார்கள். தேவதைகளாகவே ஒரு ஜீவன் பிறக்கலாம். நம்மளும் இறந்துட்டோம்னு வச்சுக்கோமே, ரொம்ப புண்ணியம் பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் இனி ஒரு கண்டிஷன், ஞானத்தை அடையலை, அறிவை அடையாமல் புண்ணியம் ரொம்ப பண்ணி வச்சுருந்தோம்னா தேவலோகத்தில் போய் ஒரு தேவனாகவும் இருக்கலாம், அல்லது அடுத்த கல்பத்தில் ஒரு தேவனாகவும் கூட பிறக்கலாம். ஆகவே தேவதைகள் என்றால் ஜீவர்கள், அதிக புண்ணியம் செய்தவர்கள். அவர்களுக்கு மனிதர்களை விட அதிக சக்தி இருக்கும். இந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு வருவார்கள். எப்படி என்றால், இப்போ நம்ம கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குது, நம்மெல்லாம் இருக்கோம் மனிதர்கள், பிறகு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், இப்படியெல்லாம் போஸ்ட் இருக்குது. இப்போ அந்த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னால், முதல் மந்திரின்னு சொன்னால், எந்த ஒரு குறிப்பிட்ட மனிதனும் முதல் மந்திரியோ அல்லது பிரதான மந்திரியோ அல்ல. பிறகு யாருன்னா அது ஒரு போஸ்ட், புண்ணியத்தினுடைய வசத்தினால அல்லது ஏதோன்னு வசத்தினால ஒரு மனிதன் அந்த பதவியை வகிக்கின்றான். அப்பொழுது அவனுக்கு என்ன கிடைக்கின்றதுன்னா சில சக்திகள், சில பவர் இருக்கும். பிரஜைகளெல்லாம் என்ன செய்வார்கள்? அவனை நாடி இருப்பார்கள், அவனுக்கு அர்ச்சனை செய்வார்கள். நம்ம பகவானுக்கு பண்ணுறது போல ஒரு பதவியில் ஒருவர் இருந்தால் அவருக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து அவர்களை நாடி காரியத்தை சாதிப்பார்கள். நம்ம ஆஃபீஸ்லேயே நமக்கு மேலே ஒருவர் பதவியில் இருந்தால் அவரிடமிருந்து காரியத்தை சாதிக்கணுன்னா என்னென்ன பண்ணுறோம்? அவர்களை புகழ்ந்து ஏதோ பேசுகிறோம். அவர்களை திருப்திப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சில சமயங்களில் செய்ய வேண்டியது இருக்குது. நமக்கு விரும்பாட்டியும் கூட அவரை பார்த்து சிரிக்க வேண்டியது இருக்குது, சல்யூட் பண்ண வேண்டியது இருக்குது.
சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியது இருக்குது. இதெல்லாம் என்னன்னா, சாதாரண வாழ்க்கையில் நமக்கு மேலே ஒருவருக்கு ஒரு சக்தி இருந்தால் அவரிடமிருந்து சில பலனை அடைவதற்கு அவருக்காக சில காரியத்தை செய்கின்றோம். அப்படி இயற்கையில் தேவதைகளுக்கு சில சக்திகள் இருக்கின்றது. இந்த இயற்கை, இந்த உலகத்தில் நமக்கு மேலே சில சக்திகள் இருக்கின்றது. இப்போ சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? அந்தந்த தேவதையை குறித்து நீ வழிபாடு செய்தால் அந்த தேவதையினுடைய அனுகிரகத்தினால் உனக்கு சிலது கிடைக்கும். இப்போ உடல் பலம்னா அதற்கொரு தேவதை, அறிவுனா ஒரு தேவதை, செல்வம்னா அதற்கொரு தேவதை, வீரம்னா அதற்கொரு தேவதை. இப்படி ஒவ்வொரு இயற்கையில் இருக்கின்ற சக்திக்கும் அதிபதியாக தேவதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மழை வேணும்னா அதற்கொரு தேவதை என்று பலதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த அனைத்து தேவதைகளும் கூட நம்மை ஆள்பவர்களாக இருந்தாலும் ஈஸ்வரனால் ஆளப்படுபவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் ஒரு விதமான சம்சாரி தான். இப்போ தேவதைகள் யார்னா நம்மை ஆள்பவர்கள், ஈஸ்வரனால் ஆளப்படுபவர்கள். இப்படி விதவிதமான தேவதைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு பகவான் என்ன சொல்றார்? அஞ்ஞானிகள் அந்தந்த தேவதைகள்தான் ஈஸ்வரன் என்று நினைக்கிறார்கள். அதற்கு மேலே இருக்கின்ற என்னை அறிவதில்லை. அனைத்து தேவதைகளுக்கும் காரணமாக, அனைத்து தேவதைகளுக்கும் தலைவனாக இருக்கின்ற ஒரு ஈஸ்வரனாக இருக்கின்ற என்னை அறிவதில்லை. அறியாமல் அந்தந்த தேவதைகளையே முழுமையாக நினைத்து வழிபட்டு வருகிறார்கள். இதுதான் அஞ்ஞானிகளினுடைய பக்தி. இப்போ இவ்விதம் அவர்கள் செய்வதற்கு காரணம் என்ன? ஈஸ்வர ஞானம் அவர்களிடம் இல்லை. ஈஸ்வரன்னா யாருங்கிற ஞானம் இல்லை. ஆனால் அவர்கள் பக்தி செலுத்துவார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். அவர்களிடம் ராகத்வேஷம் இருக்கும். அவர்கள் எதை ஈஸ்வரன்னு நினைக்கிறார்களோ அந்த வார்த்தையை தவிர வேற வார்த்தை சொன்னால் ஈஸ்வரன் அல்ல என்றெல்லாம் அவர்கள் நினைப்பார்கள். இதெல்லாம் அவர்களுடைய நிலை என்று பகவான் கூறுகின்றார். பிறகு இப்படிப்பட்டவர்கள் எங்கு வீழ்கிறார்கள், என்ன நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது என்றெல்லாம் கூறப் போகின்றார். இந்த 23வது ஸ்லோகத்தில் தேவதைகள்தான் ஈஸ்வரன் என்று நினைத்து, அவர்கள் தேவதையை ஈஸ்வரன்னு கூட நினைக்க தெரியாது. தேவதைகள் தான் அவர்களுக்கு கடைசி. அதற்கு மேலே ஒரு தத்துவத்தை அவர்கள் பார்ப்பதில்லை. அதையே முழுமையாக நினைத்து வழிபடுபவர்கள் அறியாமையினால் வழிபடுகிறார்கள் என்று சொல்லி, பிறகு பகவான் சொல்றார், அவர்கள் எந்த தேவதையை வழிபட்டாலும் ஈஸ்வரனாகிய என்னைத்தான் வழிபடுகிறார்கள். ஆனால் தெரியாமல், அறியாமல் என்னைத்தான் வழிபடுகிறார்கள். காரணம், அந்தந்த தேவதைகளுக்கான சக்தி என்னிடமிருந்து தான் வருகிறது. இப்போ நான் இல்லைன்னு சொன்னால் எந்த தேவதைக்கு எந்த சக்தியும் கிடையாது. இப்போ ஒவ்வொரு தேவதையிடம் இருக்கின்ற சக்தி என்னிடமிருந்து வருவதனால், அந்த சக்தி என்னுடையதாக இருப்பதனால் உண்மையில் அவர்கள் என்னைத்தான் வழிபடுகிறார்கள். ஆனால் அறியாமையினால் என்னை வழிபடாமல் அந்தந்த தேவதைகளை வழிபடுகிறோம் என்று நினைக்கிறார்கள். இப்போ இந்த கருத்து ஒரு உபனிஷத்தில் கதை மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கேனோபனிஷத்தில் ஒரு கதை வருகின்றது. உபனிஷத் படித்தவர்களுக்கு தெரியும். முதல்ல அக்னி தேவன், வாயு தேவன் இவர்களுக்கெல்லாம் அகங்காரம் வந்து விட்டதாம். எல்லா தேவர்களுக்கும் என்னன்னா, ஒரு முறை அசுரர்களோடு வென்று விட்டார்கள். ஒரு முறை எலெக்ஷனில் ஜெயிச்சா எவ்வளவு கர்வம் வந்துடுது. அதே போல் ஒரு முறை தேவர்களெல்லாம் அசுரர்களிடமிருந்து வெற்றி அடைந்து விட்டார்கள். எல்லா தேவர்களுக்கும் கர்வம் வந்துடுதான், இந்த வெற்றிக்கு நான் தான் காரணம். உடனே பரமாத்மா பார்த்தார், ஈஸ்வரன் பார்த்து இவங்களுக்கு பாடம் புகட்டணும்னு சொல்லி ஒரு கதை வருது. அக்னி தேவனிடம் சொன்னார்,
உனக்கு என்ன சக்தி இருக்குன்னு கேட்டார். அக்னி என்ன சொன்னார்? எதை பார்த்தாலும் நான் எரிச்சிருவேன்னார். உடனே ஒரு புல்லை போட்டு எரின்னு சொன்னார். அக்னி தேவனால் எரிக்க முடியுங்க. உடனே வாயு வந்தார். நீ என்ன பண்ணிடுவேன்னார். நான் எதை வேணாலும் தூக்கிடுவேன் அப்படின்னார். சரி, அதே புல்லை தூக்கு பார்ப்போன்னார். தூக்க முடியல. பிறகு இந்திரன் வந்தான். பிறகு கடைசியில் இந்த கதை என்ன சொல்லுது? இவர்களெல்லாம் இந்த சக்தி என்னுடையதல்லன்னு உணர்ந்து பிரம்ம ஞானத்தை அடைந்தார்கள்னு கதை வருது. இந்த முழு கதையில் பல தாத்பரியம் இருக்குது. அதில் ஒரு கருத்து என்ன தெரியும்? என்னவென்றால், அக்னி தேவனிடம் இருக்கின்ற எரிக்கும் சக்தி, வாயு தேவனிடம் இருக்கின்ற சக்தி அனைத்தும் அவர்களை சார்ந்ததல்ல, ஈஸ்வரனை சார்ந்தது. இது தெரியாமல் அஞ்ஞானிகள் அந்தந்த தேவதைகளை வழிபடுகிறார்கள். உண்மையில் அது என்னை வழிபடுவதற்குத்தான் சமம். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். ஏபி அந்ய தேவதா பக்தாஹா. ஏபி சிலர், ஏ என்றால் சிலர், அந்ய தேவதா பக்தாஹா. அந்ய தேவதா என்றால் விதவிதமான தேவதைகள், வெவ்வேறு தேவதைகள். பக்தாகா அந்த தேவதைகளிடத்தில் பக்தி கொண்டிருப்பவர்கள். அந்ய தேவதா பக்தாகா விதவிதமான தேவதைகளிடம் பக்தி கொண்டிருப்பவர்கள். இப்போ தேவதைகள்னால் ஈஸ்வரனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து விடுவார்கள், ஒரு சக்தியை கொடுத்து விடுவார்கள், ஈஸ்வரனையே வரையறுப்பதாக அவர்கள் நினைத்து வருவார்கள். ஒரு 80 வயதான ஒரு அம்மா ஒரு லலிதாம்பிகையினுடைய ஃபோட்டோ ஒன்று வைத்திருந்தார்கள். அது ரொம்ப மோசமாக இருந்தது. ரொம்ப உள்ளேயே அந்த அம்பாள் தெரியாதபடி இருந்தது. ரொம்ப பழைய காலத்து ஃபோட்டோ, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோ. நான் அவர்களிடம் கேட்டேன், இப்போல்லாம் நல்ல ஃபோட்டோ வந்திருக்கு, இதை வேற மாற்றி புதுசாக வச்சுக்கலாமேன்னு. அதற்கு அந்த அம்மா சொன்ன பதில், இந்த அம்பாளை நான் 30 வருஷமாக வழிபட்டு சக்தியை கொடுத்து வச்சுருக்கேன், நான் மாற்ற மாட்டேன்னு சொன்னார்கள். அப்போ அம்பாளுக்கு சக்தியை கொடுத்தது யாருன்னா இந்த அம்பாள் தான். இந்த அம்பாள் தான் அம்பாளுக்கே சக்தியை கொடுத்து வச்சுருக்காங்களாம். அதனால் என்னென்னா, இதில் தான் பவர் இருக்கும், வேறு ஃபோட்டோ வச்சா பவர் இருக்காதுன்னு சொல்லி. அப்படி இந்த ஓல்டு ஆப்ஜெக்ட்டுக்கு மைண்ட் அடிக்ஷன் ஆகுதுங்கிறது இதுதான். யாருக்கு சக்தியை கொடுக்கறதுனா, நம்ம பகவானுக்கு சக்தியை கொடுத்துருக்கோம். இப்படி பலர் பேசுவார், அந்த கோயிலில் பகவானுக்கு அந்த நேரத்தில் சக்தி அதிகம், மீதி நேரத்தில் சக்தி இல்லைன்னு சொல்லுவார்கள். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கும்னு சொல்வார்கள். இதிலெல்லாம் தவறு கிடையாது. இவைகளெல்லாம் சிலது உண்மையாக இருக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், எல்லா சக்தியும் ஈஸ்வரனை சார்ந்தது. அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. இப்போ அந்நிய தேவதான விதவிதமான தேவதைகள் விதவிதமான பெயருடன் பக்தியில் இருப்பார்கள். அடுத்த சொல் யஜந்தே, வழிபடுகிறார்கள். அந்நிய தேவதா பக்தாகா யஜந்தே, வழிபாடு செய்கிறார்கள். பிறகு எந்த ஒரு தேவதையை வழிபடணும்னா நமக்கு ஆதாரமாக இருக்க வேண்டியது என்ன? ஸ்ரத்தை, நம்பிக்கை. இவர்களுக்கு அந்த நம்பிக்கையும் இருக்கின்றது என்று சொல்கின்றார். ஸ்ரத்தையான்விதாகா, அன்விதாகன கூடியவர்கள். ஸ்ரத்தையான்விதாகா என்றால் ஸ்ரத்தையுடன் கூடியவர்கள். அவர்களுக்கு நம்பிக்கையும் இருக்கின்றது. ஸ்ரத்தையும் அந்த தேவதைகளிடம் இருக்கின்றது. இந்த ஸ்ரத்தையெல்லாம் மற்றவர்கள் நமக்கு ஊட்டி இருப்பார்கள். நான் அந்த கோயிலுக்கு போனேன், எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது, அந்த கோயிலுக்கு போய் ஏதோ காணிக்க பண்ணினேன் அல்லது ஏதாவது ஒன்று சொல்லி எனக்கு அது நடந்தது, அதனால் நீயும் போய் அதே வேண்டுதல் வச்சா உனக்கும் நடக்கும்னு சொல்லுவார்கள். உடனே என்ன பண்ணுவோம்?
பகவானுக்கே இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாம் சில ஆளுக இருக்குது. உடனே நம்மளும் அதை கேட்டுட்டு போவோம். என்ன ஆகும்னா அது ஒரு பெரிய விழாவாக மாறிடும். இப்போ திருவண்ணாமலையில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு லட்சக்கணக்கான பேர் கூடுகிறார்கள்னா எப்படின்னா, இதற்கு முன்னாடி கோயிலை பராமரிக்க முடியாமல் இருந்துதான். இப்போ அந்த கோயிலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு நல்லது வந்திருக்கு. நல்லது தான். இப்படி திடீர்னு மனிதர்களுக்கு ஸ்ரத்தை வந்துவிடும். அந்தந்த தேவதை, அந்தந்த ஸ்தலம், அந்தந்த மூர்த்திகள் மீது. அப்படி இவர்கள் ஸ்ரத்தையுடன் கூடியவர்கள். ஸ்ரத்தையான் விதாகா. இதில் என்ன கஷ்டம்னா, நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பிள்ளையாரை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காது. எல்லாம் எங்கெங்கேயோ போயிடுவார்கள். நம்ம வீட்லேயோ நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயில் என்ன இருக்கும்னா வெறும் அர்ச்சகர் மட்டும் அமர்ந்திருப்பார். காரணம் என்ன? ஸ்ரத்தையெல்லாம் வேற எங்காவது சென்று விடும். ஸ்ரத்தையான் விதாகா அந்நிய தேவதா பக்தாக யஜந்தே. இப்படி சிலர் இருக்கிறார்கள். பகவான் இவர்களெல்லாம் குறை சொல்லலை, இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு பகவான் சொல்கிறார். அஞ்ஞானிகள், நான் தான் முழு முதல் கடவுள்னு தெரியாமல், என்னுடைய தத்துவம் தெரியாமல் ஸ்ரத்தையுடன் விதவிதமான தேவதைகளை வழிபடுவார்கள். பிறகு என்ன சொல்றார்? தேபி என்றால் அவர்களும், மாம் ஏவ என்னையே யஜந்தி வழிபடுகிறார்கள். இப்போ ஏபி என்றால் எவர்களோ, எவர்கள் ஸ்ரத்தையுடன் மற்ற தேவதைகளை வழிபடுகிறார்களோ உண்மையில் அவர்கள் என்னைத்தான் வழிபடுகிறார்கள். கௌந்தேய, அர்ஜுனன் சொல்றார், ஏ அர்ஜுனா, மாம் ஏவ என்னைத்தான். இந்த இடத்துல மாம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? என்னைங்கிறதுக்கு என்ன பொருள்? ஈஸ்வரனை, ஈஸ்வரனாக இருக்கின்ற என்னை. கிருஷ்ணன்னு பொருள் அல்ல, ஈஸ்வரனாக இருக்கின்ற என்னை யஜந்தி வழிபடுகிறார்கள். ஆனால் எப்படி வழிபடுகிறார்கள்? கடைசி சொல் அவிதி பூர்வகம். இங்கு அவிதி என்றால் அஞ்ஞானம், அஞ்ஞான பூர்வகம். அஞ்ஞான பூர்வகம் என்றால் அறியாமையினால், அறியாமையுடன். இந்த இடத்துல பூர்வகம் என்றால் அதனுடன், அவிதி பூர்வகம் என்றால் அஞ்ஞானத்துடன் கூடியவர்களாக அவர்கள் என்னையே வழிபடுகிறார்கள். அப்போ உண்மையிலேயே எல்லோரும் யாரை வழிபடுகிறார்கள்? ஒரே ஒரு ஈஸ்வரனைத்தான் வழிபடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அது தெரியாமல் அந்தந்த தேவதைகளை தான் வழிபடுவதாக நினைத்து கொண்டு அந்தந்த தேவதைகளை வழிபடுகிறார்கள். உண்மையில் அனைத்து வழிபாடும் எனக்குத்தான் வருகின்றது. அப்போ பகவான் அப்பொழுதிருந்தே என்ன சொல்கிறார்? ஈஸ்வரனுடைய விஷயத்திலேயே அஞ்ஞானத்துடன் மனிதர்கள் இருந்து ஈஸ்வரனுக்குள்ளேயே பேதத்தை உருவாக்கி பிறகு என்ன சொல்லுவார்? நீ இந்த தேவனை வழிபட்டாதான் சொர்க்கம், வேற தேவனை வழிபட்டால் உனக்கு நரகம் என்ற குழப்பங்களெல்லாம் இருக்கும்னு சொல்லி பகவான் சொல்லி இருக்கின்றார். அவர்களெல்லாம் யார்னா அவிதி பூர்வகம், அறியாமையில் இருப்பவர்கள். இப்போ அறியாமையில் இருப்பவர்கள் எவர்கள்? ஆனால் ஸ்ரத்தையுடன் விதவிதமான தேவதைகளை வழிபடுகிறார்களோ அவர்கள் உண்மையில் என்னைத்தான் வழிபடுகிறார்கள். இனி பகவான் அனைத்து தேவதைகளுக்கும் நான் தான் தலைவன், நான் தான் ஈஸ்வரன் என்று அடுத்த ஸ்லோகத்தில் கூறி இப்படி வழிபடுபவர்களுடைய நிலை என்ன என்று சொல்கின்றார். 24 அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச ந து மாமபி ஜானந்தி தத்
त्वेनातश्च वन्ति ते। இங்கு பகவான் நானே அல்லது ஈஸ்வரனே முழு முதல் கடவுளாக தலைவனாக இருக்கின்றார், யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் என்னென்ன சக்திகள் என்னென்ன பெருமைகள் இருக்கின்றதோ அனைத்தும் ஈஸ்வரனை சார்ந்ததுதான். ஆகவே எந்த தேவதைக்கும் யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை. அதனால தான் ஒருவர் யாராவது நான் இதை செய்து விடுவேன் அதை பண்ணிடுவேன் நம்மைய பார்த்து பயமுறுத்துனா என்ன புரிஞ்சுக்கணும்? உனக்கெல்லாம் எந்த சக்தியும் இல்லை, எல்லாம் பகவான் உள்ள கொஞ்சம் இருக்கிறதுனால நீ இப்படி பேசிகிட்டு இருக்கன்னு புரிஞ்சுக்கணும். அதனால் எந்த மனிதர்களை கண்டுமோ எந்த தேவதைகளை கண்டும் கூட நம்ம பயம் கொள்ளக்கூடாது. காரணம் என்ன? அவனுக்கே இந்த சக்தி என்னுடையதல்ல ஈஸ்வரனுடையதுன்னு தெரியாமல் சொல்லி கொண்டிருக்கின்றான். நம்ம நமக்கு ஒரு ஸ்டெப்புக்கு மேல் இருக்கிற ஆஃபீஸரை பார்த்து பயந்துட்டுருக்கோம். எல்லாம் நமக்கு மேலே யார்கிட்டையாவது கொஞ்சம் பொருள் இருந்தாவோ பதவி இருந்தாவோ அறிவு இருந்தாவோ பயந்துக்கிறோம். இங்கே என்ன பகவான் சொல்கிறார்? எல்லாமே என்னுடையது தான், யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாதுன்னு சொல்கிறார். இதை புரிஞ்சிட்டோம்னா இந்த உலகத்தில் என்ன எந்த தேவதையே வந்தாலும் அந்த தேவதைக்கு நம்ம உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிடும். திடீர்னு இந்திரனோ வாயுவோ அக்னியோ வந்தாருன்னு வச்சுக்குவோமே, உனக்கெல்லாம் ஒரு சக்தியும் இல்லை அப்படின்னு நம்ம உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். காரணம் என்ன? அதுதான் இங்கே பகவான் சொல்கிறார், நான் தான் அனைத்திற்கும் தலைவன். அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம். அகம்னு சொன்னால் நான். இந்த இடத்துல பகவான் ஈஸ்வரனாக பாவத்து சொல்கிறார். ஈஸ்வரனாகிய அகம் சர்வ யஜ்ஞானாம், அனைத்து யஜ்ஞங்களுக்கும் பூஜைகளுக்கும் வழிபாட்டுக்கும், சர்வ யஜ்ஞானாம் அனைத்து வழிபாட்டினுடைய போக்தா. போக்தா என்றால் என்னென்ன யாகம் செய்யறமோ அந்த யாகத்தை அனுபவிப்பவன் நான் தான். இப்போ யாகத்தில் ஏதாவது பகவானுக்குன்னு ஆஃபர் பண்ணுறோம். இப்போ அக்னி தேவனுக்கு வாயு தேவனுக்குன்னு தேவதைகளுக்கு கொடுத்தால், பலியாக எதை கொடுத்தாலும் அதை அனுபவிப்பவன் நான் தான். நான் தான் போக்தா. அக்னி தேவதைக்குள்ளிருந்து அக்னிக்கு கிடைக்கிறது, வாயு தேவனுக்குள்ளிருந்து வாயுவுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி எல்லா தேவதைகளுக்குள்ளிருந்தும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளிருந்தும் அவர்களுக்கு கிடைப்பதை நான் தான் அனுபவிக்கின்றேன். சர்வ யஜ்ஞானம் அனைத்து பூஜைகளினுடைய பலனை அனுபவிப்பவன் நான் தான், போக்தா. பிறகு அடுத்த சொல் பிரபுகு ஏவச்ச. பிரபு என்றால் தலைவன். அனைத்து யஜ்ஞங்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நானே தலைவனாக இருக்கின்றேன். சர்வ யஜ்ஞானம்னா எல்லா விதமான யஜ்ஞங்களுக்கும், ஸ்ரௌத்த ஸ்மார்த்த எல்லா விதமான யஜ்ஞங்களுக்கும் நானே தலைவன், நானே அதை அனுபவிப்பவன். சர்வ சக்திமான் அப்படின்னு பகவான் சொல்கிறார். எல்லா சக்தியும் எனக்கு இருக்கின்றது. இது ஈஸ்வரனுடைய லட்சணம். இப்போ ஈஸ்வரன்கிறது நான் யார்? எல்லா தேவதைகளுக்குள்ள இருக்கிற சக்தியாக இருக்கின்றேன். இனிமேல் சொல்ல போகிறார், தேவதைகளுக்குள்ள இருக்கிற சக்தி மட்டுமல்ல, நம்மிடம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பகவானுக்கு சார்ந்தது தான்னு சொல்ல போகிறார். கடைசியாக நம்மக்கிட்ட என்ன இருக்க போகுது தெரியுமோ? ஒன்றும் இல்லாத வெறும் அகங்காரம் மட்டும் இருக்க போகுது. அதை மட்டும் நான் அல்லன்னு சொல்லிடுவார். அதனால் என்ன பண்ணுன்னா, அதை விட்டுரு, இந்த நான் சொல்லிகிட்டு இருக்கிறமே அதை மட்டும் நான் அல்ல, மீதி எல்லாமே நான் என்று சொல்ல போகின்றார். பிறகு இரண்டாவது வரியில் நதுமாம் அபிஜானந்தி. இந்த அஞ்ஞானிகள் இவ்விதம் என்னை அறிவதில்லை. மாம் ஈஸ்வரனாகிய என்னை
ந அபிஜானந்தி அறிவதில்லை. என்னை மக்கள் அல்லது அஞ்ஞானிகள் அறிவதில்லை. ஆனாலும் எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ தேவதைகளோ அதெல்லாம் ஈஸ்வரன் தானே. ஈஸ்வரன் அறியாமல் எப்படி இருக்க முடியும் என்றால் அடுத்த சொல் தத்துவேன. தத்துவேன என்றால் உள்ளபடி, சரியாக என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இதுதான் ஈஸ்வர தத்துவம் என்று புரிந்து கொள்ளவில்லை. இப்போ தத்துவேனங்கிற சொல்ல எடுத்து தத்துவேன ந அபிஜானந்தி, சரியாக என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. காரணம் என்ன? பகவானுடைய சொரூபம் என்ன? பரா பிரகிருதி அபரா பிரகிருத்தின்னெல்லாம் நம்ம 7வது அத்தியாயத்தில் படித்தோம். அவ்விதம் மாயையுடன் கூடிய தத்துவம், மாயை நீக்கிய நிர்குண தத்துவம் எல்லாம் இருக்குது. இந்த தத்துவத்தை எல்லாம் மக்கள் அறிவதில்லை. அவர்கள் என்னை உள்ளபடி அறிவதில்லை. அதனுடைய விளைவென்ன? கடைசி பகுதியில் சொல்கிறார். அதக, அதகன ஆகவே, என்னை அறியாத காரணத்தினால் தே சவந்தி, தே அவர்கள், அஞ்ஞானிகள், சவந்தி என்றால் வீழ்ந்து விடுகிறார்கள். சவந்தின வீழ்ந்து விடுகிறார்கள். பதந்தி, எங்கிருந்து வீழ்ந்து விடுகிறார்கள் என்றால் மோக்ஷ மார்காத், மோக்ஷத்திலிருந்து வீழ்ந்து விடுகிறார்கள். என்னை உள்ளபடி அறியாத காரணத்தினால் மோக்ஷத்திலிருந்து வீழ்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் சொர்க்கத்துக்கு போனாலும் வீழ்ந்தவர்கள்தான். வீழ்ச்சின்னு சொன்னால் உடனே நரகத்துக்கு போகணும்னு பொருள் அல்ல. அவர்கள் சொர்க்கத்தில் போய் சுகபோகத்தை அனுபவித்தாலும் பகவான் என்ன சொல்கிறார்? அவர்கள் வீழ்ந்து விடுகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் மோட்சத்தை அடையவில்லை. வெறும் இந்திரிய சுகம் மோட்சம்னு நாம் கூறுவதில்லை. ஆகவே அவர்கள் என்னை அடைவதில்லை, மோட்சத்தை அடையாமல் வீழ்ந்து விடுகிறார்கள். அவர்கள் யஜ்ஞங்களை எல்லாம் ஒழுங்காக செய்தால் அல்லது கொஞ்சம் தர்மப்படி வாழ்ந்திருந்தால் புண்ணியத்தை அடைந்து சொர்க்கத்துக்கு செல்வார்கள். அவர்கள் நிஷித்த கர்மம் செய்திருந்தால், பாப கர்மம் செய்திருந்தால் நரகத்திற்கு செல்வார்கள். யாரும் என்னை அடைவதில்லை என்று இந்த ஸ்லோகத்தில் பகவான் நானே ஈஸ்வரன் என்றும் ஈஸ்வரனை தெரியாதவர்களுடைய நிலையை கூறினார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் பக்தர்கள், இப்படிப்பட்ட பக்தர்கள் அடைகின்ற பலன் எதை பொறுத்து அமைகிறது என்று கூறுகிறார். 25 யாந்தி தேவவ்ரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவ்ரதாஹ பூதானி யாந்தி பூதேஜ்யாஹ யாந்தி மத்யாச்சினோபி மாம் விதவிதமாக பக்தர்கள் பக்தி செலுத்துகிறார்கள். அந்த பக்தர்கள் அடைகின்ற பலன் எதை நிமித்தமாக இருக்கின்றது என்பது கேள்வி. இப்போ ஒரு பக்தன் என்ன பலனை அடைவான் என்பது எது நிர்ணயிக்கும்? பலம் கிம் நிமித்தகம். பலம்னு சொன்னால் நாம் அடைகின்ற பலன். கிம் நிமித்தகம் என்றால் எதை நிமித்தமாக கொண்டு வருகின்றது? அதை இங்கு பகவான் கூறுகின்றார். சங்கல்ப நிமித்தம் என்று சொல்கின்றார். சங்கல்ப நிமித்தம் என்றால் என்ன? நாம் பக்தி செலுத்துகின்றோம் அல்லது உழைப்பை மேற்கொள்கின்றோம்.
நம்முடைய உழைப்பினுடைய பலன் எதன் அடிப்படையில் அமையும் என்றால் நம்முடைய சங்கல்பத்தினுடைய, நம்முடைய மனதில் உள்ள விருப்பத்தின் அடிப்படையில் அமையும் சொல்கின்றார். அதாவது ஒருவன் ஒரு தேவதையை குறித்து யாகம் செய்கின்றான், பூஜை செய்கின்றான். அவன் என்ன பலனை அடைவான் என்பது யார் கையில் இருக்கின்றது என்றால் அந்த தேவதையினுடைய கையில் கிடையாது. பிறகு இவனுடைய சங்கல்பத்தினுடைய கையில் இருக்கு. இவன் அந்த தேவதையையே அடையணும் என்றால் அந்த தேவதையை அடைவான். அந்த தேவதையிடமிருந்து ஏதாவது பொருள்களை அடையணும்னு நினைத்தால் அந்த பொருள்களை அடைவான். இவ்விதம் நாம் எதை அடைகின்றோம் என்பது எந்த ஆசையுடன் சங்கல்பத்துடன் பூஜை செய்கின்றோம் அதை பொறுத்து என்கின்றார். இப்போ சில பேர்த்துக்கு சில தேவதையாக ஆகணும் அல்லது சொர்க்கலோகத்தில் போய் அந்த சுகத்தையெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கும். அவர்கள் தேவதையை வழிபடுவார்கள். சில பேர்த்துக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிற பித்திருக்கள் மேலே எல்லாம் ஆசை இருக்கும். இருக்கிற வரைக்கும் ஏதோ மாதிரி வச்சு நடத்துவார்கள். போன உடனே தான் பக்தி எல்லாம் வந்துடும். அறுசுவை உணவு படைப்பார்கள் போன உடனே. இருக்கிற வரைக்கும் அந்த தாத்தாவுக்கு பழைய சாதத்தையே கொடுத்துருப்பார்கள். அவர் இட்லி கொடுன்னு கேட்பா கொடுக்க மாட்டார்கள். காரணம் என்னென்னா அது எதுக்கு உங்களுக்கு சாதத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லி விடுவார்கள். போனதுக்கு பிறகு என்னென்னா அது ஒரு விதவிதமாக வச்சு அதையெல்லாம் படைக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அதை நம்ம தான் சாப்பிட்ற போகிறோம். அவர் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாருங்கிறது உறுதியான உடனே விதவிதமாக நம்ம கொடுப்போம். இதெல்லாம் யாருன்னா பித்திருக்களுக்கு நம்ம செய்கின்ற பக்தி. சில பேர்த்துக்கு இறந்தவர்களோட பேசுகிறேன்னு ஆசை வந்துடும். இங்கே இருக்கிறவங்களோட பேசுனது பத்தாது, போன ஆளுகளோட எல்லாம் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கையில் என்னமோ வச்சுட்டு மீடியெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார்கள். பேய் பிசாசோட பேசணும்னு ஆசை வந்துடும். நம்ம சுற்றியுமே அப்படி தான் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. சில சமயம் நம்மளே பேய் பிசாசாக இருப்போம் மற்றவங்களுக்கு. இருந்தாலும் பழைய ஆட்களோட எல்லாம் பேசணும்னு ஆசை வந்துடும். அவர்கள் எங்கே போவார்கள்? இதெல்லாம் நான் சொல்லலை, இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். அதனால தான் இந்த டாபிக் இங்கே வருது. அப்படி யார் 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 யாரை அடைய விரும்பி எதை எதை அடைய வேண்டும் என்று விரும்பி முயற்சி செய்கிறார்களோ அவரவர்கள் அதை அடைவார்கள். இங்கே ஒரு விளக்காசிரியர் ரொம்ப அழகான ஒரு கருத்து சொல்கிறார். இப்போ பேய் பிசாசையெல்லாம் அடையணும்னு விரும்புபவர்கள், நம்ம பித்திருக்களை அடையணும்னு விரும்புபவர்கள், அல்லது இந்திரன் முதலிய தேவதைகளுடன் இருக்க விரும்புபவர்கள், பிறகு பகவானை அடைய விரும்புபவர்கள், இப்படி விதவிதமான சாதகர்கள் இருக்கிறார்கள். இங்கே என்ன சொல்கிறார்? எல்லா சாதகர்கள் செய்கின்ற முயற்சி சமமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். ஆயாச சாமானியம்ங்கிறார். ஆயாசம்னா அதற்காக செய்கிற முயற்சி, அதற்காக செய்கிற தியாகம் எல்லாம் சமம்னு சொல்கிறார். பிறகு என்னன்னா முயற்சி சமமாக இருக்கின்றது, இருந்தாலும் அவர்கள் அடைகின்ற பலன் சங்கல்பத்தை பொறுத்தது. இப்போ ஒருவர் மோட்சத்தை அடையணும்னு சொன்னால் உபனிஷத் படிக்கணும், அதுக்காக சில தபம் பண்ணணும், ஒரு முயற்சி எடுக்கணும். ஏதாவது ஒரு பொருளை அடையணும்னு சொன்னாலும் கூட சில தவம் பண்ணணும். அப்படி தான் ஒருவர் என்னுடைய கிராமத்துக்கு பக்கத்தில் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு முடிவு பண்ணார். பிறகு அதற்கு சில தடைகள் இருந்தது. அவர் ஒரு பெரிய விரதம் எடுத்தார். அவளை திருமணம் செய்யும் வரை நான் தோசை சாப்பிட மாட்டேன் நிஜமாலுமே எடுத்து, பிறகு 6-7 வருஷத்துக்கு பிறகு அவளை திருமணம் பண்ணி முதல் அவள் தோசை சுட்டு கொடுத்து சாப்பிட்டார். பெரிய விரதம். காரணம் என்னென்னா அவருக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு விரதம் எடுத்திருந்தார். இது என்னன்னா பெரிய தியாகம் தானே. எதையாவது ஒரு பொருளை அடையணும்னு சொன்னால் என்னென்ன முயற்சிகளெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் மக்கள். இங்கே என்ன சொல்கிறார்? அப்படி எதையெல்லாம் அடைய நீங்கள் விரும்பினாலும் அதற்காக செய்கிற தியாக முயற்சி சமம். ஆனால்
எதை நீங்கள் அடைவீர்கள் என்பது அவரவர்களுடைய சங்கல்பத்தை பொறுத்தது. அதனால் பகவானை அடையணும்னா அதிக முயற்சி பண்ணி அதிக கஷ்டப்படணும்னு நினைக்க வேண்டாம். நம்ம சாதாரண ஒரு பொருளை அடைகிறதுக்கு, பதவியை அடைகிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுறோமோ, என்ன கஷ்டப்படுறோமோ அதே உழைப்பே போதும் பகவானை அடைவதற்கு. ஆனால் ஒன்று வந்துடணும், அந்த சங்கல்பம் வந்துடணும். பகவானைத்தான் அடையணுங்கிற சங்கல்பத்தை பொறுத்தது. அதைத்தான் இங்கு பகவான் சொல்கிறார், யார் எதை அடைவார்கள் என்பது யார் எதை லட்சியமாக வழிபடுகிறார்களோ அதை பொறுத்து என்று சொல்கின்றார். யாந்தி தேவ விரதாகா தேவான். யாந்தினா அடைகிறார்கள். தேவ விரதாகா, இங்கு விரதம் என்றால் பூஜை. தேவ விரதாகா என்றால் தேவர்களை பூஜை செய்பவர்கள். தேவர்களையே லட்சியமாக தேவலோகத்தில் சென்று தேவ உடலை எடுத்து அந்த போகத்தை அடைய வேண்டும் என்று தேவர்களை வழிபடுபவர்கள் தேவான் யாந்தி, தேவர்களை அடைகிறார்கள். இப்போ தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களையே அடைய வேண்டும், அவர்களை போல் ஒரு சரீரத்தை எடுத்து அந்த உலகத்தில் இருக்கிற சுகத்தை அடையணும்னு விரும்புபவர்கள் தேவர்களை அடைகிறார்கள், தேவ பாவத்தை அடைகிறார்கள். பிறகு பித்ருன் யாந்தி பித்ருவிரதாகா. பித்ருவிரதாகா என்றால் பித்ருக்களை பூஜை செய்பவர்கள், அவர்களை அடைய விரும்புபவர்கள் பித்ருன் யாந்தி, பித்ருக்களை அடைகிறார்கள். பித்ருக்களை அடைய விரும்பி அவர்களுக்காக பூஜை செய்பவர்கள் பித்ருக்களை அடைகிறார்கள். இனி இரண்டாவது வரியில் பூதானி யாந்தி பூதேஜ்யாகா. பூதேஜ்யாகா என்றால் பூதங்களை வழிபடுபவர்கள். பூதங்கள்னு சொன்னால் சிறிய சிறிய தேவதைகள். அதாவது சிறிய சிறிய தேவதைகள்னால் அல்ப தேவதைகள், க்ஷுத்ர தேவதைகள்னு சொல்கிறது. நம்ம இந்த பேயி பெசாசின்னெல்லாம் சொல்லுவோமே, அதெல்லாம் சிறிய சிறிய தேவதைகளாம். காரணம் என்ன? அதுக்கு நமக்கு மேலே கொஞ்சம் சில சக்திகளெல்லாம் இருக்குது. அப்படி கீழான தேவதைகள், தவறான செயலுக்கு பயன்படுத்துகின்ற சில தேவதைகள், அவங்களையெல்லாம் பிடிச்சோம்னா என்ன செய்யலாம்? அதாவது பகைவனை அழிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகின்ற தேவதைகள். சாஸ்திரத்தில் துஷ்ட தேவதைகள் என்று சொல்வார்கள். இப்போ பூதேஜ்யாகா, அவர்களை வழிபடுபவர்கள், அவர்களுக்காக விரதம் மேற்கொள்பவர்கள் பூதானி யாந்தி, அந்தந்த தேவதைகளாக ஆகிவிடுவார்கள், அந்தந்த தேவதைகளை அடைவார்கள். பிறகு யாந்தி மத்யாஜினக அபி மாம். கடைசி என்ன சொல்றார்? என்னை வழிபடுபவர்கள் என்னை அடைகிறார்கள். இப்போ ஈஸ்வரன்தான் வேணும்னு வருபவர்கள் ஈஸ்வரனை அடைகிறார்கள். யாந்தி அடைகிறார்கள். மத்யாஜினக, மத்யாஜினகனா என்னை வழிபடுபவர்கள். இந்த இடத்துல என்னைனா ஈஸ்வரனை, ஈஸ்வரனை வழிபடுபவர்கள் மாம் யாந்தி, என்னை அடைகிறார்கள். இப்போ ஈஸ்வரனை வழிபடுபவர்கள், அதாவது என்னை வழிபடுபவர்கள் என்னை அடைகிறார்கள். இதில் என்னன்னா, யாரை எதை அடையணுன்னாலும் முயற்சி தேவை. முயற்சி இல்லாமல் யாரையும் அடைய முடியாது. முயற்சி இல்லாமல் ஒரு பேய் பிசாசியும் கூட அடைய முடியாது. என்னன்னா முயற்சி தேவை. எதை அடையணுன்னாலும் சமமான முயற்சி. ஆனால் எதை நம்ம அடைவோம் என்றால் எதை நாம் வழிபடுகின்றோம், எதற்காக வழிபடுகின்றோம் என்பதை பொறுத்து அமைகின்றது என்று இந்த ஸ்லோகத்தில் பகவான் கூறுகின்றார். இனி அடுத்த ஸ்லோகம்
பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி ததஹம் பக்த்யுபக்ருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. 26, 27 இந்த 2 ஸ்லோகங்களில் நிஷ்காம பக்தி பிரகாரத்தை கூறுகிறார். நிஷ்காம பக்தி எப்படி செலுத்துவது, அதனுடைய முறை. பிரகாரம்னா முறை. நிஷ்காம பக்தர்கள் எப்படி பக்தி செலுத்தினால் போதும், அவர்கள் பக்தி செலுத்த வேண்டிய நிலை, இதை கூறுகின்றார். அதாவது சகாம பக்தின்னு சிலது இருக்கு. எனக்கு இந்த சுகம் வேண்டும், இந்த பொருள் வேண்டும்னு சொன்னால் அதற்கு சில நியதியெல்லாம் இருக்குது. இப்போ பணம் வேணும்னு சொன்னால் அதற்கு சில யாகங்கள் எல்லாம் இருக்குது. அந்த யாகங்களை நாம் செய்தாக வேண்டும். இப்போ சுதர்சன ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்குது. அதெல்லாம் எதற்குனா ஒரு குறிப்பிட்ட பலனை அடைவதற்கு. எனக்கு இந்த குறிப்பிட்ட பலன் வேணும், ஆனால் அதற்கான ஹோமத்தில் ரொம்ப செலவாகுது, அதை சுருக்கிக்கலான்னு அதெல்லாம் கிடையாது. உடனே பகவான் பலனையும் சுருக்கிடுவார். நெய் ஊற்ற சொல்லுதே, டால்டா ஊற்றுறேன், நெய் விலை அதிகமாக போச்சுன்னா கிடையாது. காரணம் என்னன்னா, உனக்கு இந்த பலன் வேணும்னா ஸ்ருதி ஸ்மிருதியில் இதெல்லாம் செய்யணும்னா அதை செய்யணும். காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் அக்ஷதை போட்டுறேன்னு சொன்னால் பகவானும் அக்ஷதை போட்டுருவார். எல்லாம் கற்பனை பண்ணி இதற்கு அக்ஷதையை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு கற்பனை பண்ணோம்னா பகவான் என்ன பண்ணுவார், செல்வம்ங்கிற அக்ஷதையை உனக்கு கொடுத்துட்றேன்ருவார். ஆகவே காமிய பக்தியில் அது ரொம்ப காஸ்ட்லி. காமிய பக்தி போய் பாருங்கள் தெரியும். ஏதாவது ஒரு வேண்டுதல்னு பண்ணிட்டு இந்த ஏடு பார்ப்பவர்கள் ஏதோ இருக்குது, அவர்களிடமெல்லாம் போய் கேட்டு பாருங்கள், ரொம்ப காஸ்ட்லி. கீதா கிளாஸ்னால் உள்ளதுக்குள்ளேயே சீப். காரணம் என்ன தெரியுமோ, பஸ்ஸில் வந்தால் பஸ் சார்ஜ் மட்டும்தான், வேறு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் கிடையாது. வேறு எங்கே போனாலும் அங்கே பொருளை இழந்து தான் ஆகணும். இதெல்லாம் என்னென்னா சகாம பக்தியினுடைய நிலை. எனக்கு ஃப்ரீயாக பிரஷ்னம் பார்ப்பேன்னா யாரும் பார்க்க மாட்டார்கள். முதல்லையே 200 ரூபா டிக்கெட் வச்சுடுவார்கள். ஆனால் அங்கே தான் கூட்டம் போகும். காரணம் என்னென்னா ரொம்ப பேரில் சகாம பக்தர்களாக இருக்கிறார்கள். அப்போ நிஷ்காம பக்தர்கள் எதை பகவானுக்கு கொடுக்கறது, எப்படி பக்தி செலுத்துவது என்றால் அதை இந்த 2 ஸ்லோகத்தில் மிக அழகாக பகவான் சொல்கிறார். இப்போ நிஷ்காம பக்தர்களுக்கு என்னென்ன பொருளையெல்லாம் பகவானுக்கு கொடுக்கணும் என்றால் சுக ஆராதனம். சுக ஆராதனம்னா மிக மிக எளிமையான பக்தி நிஷ்காம பக்தி. இதுக்கு செலவை பற்றி கஷ்டமே கிடையாது. ஆனாலும் யாருக்கு இது புரிகிறதில்லை. எல்லாத்துக்கும் பணம் வேணும்னு தான் ஆசை. ஆனால் அந்த பணத்தை எப்படி நம்ம நஷ்டம் பண்ணுவோமோ அங்கே போயிட்டுருக்கோம். இங்கே பகவான் சொல்கிறார், நிஷ்காம பக்தர்கள் பக்தி செலுத்த வேண்டுமென்றால் அவர்கள் எந்த பொருளையும் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு அதற்கு அந்த டோக்கன்னு சொல்லுவார்கள், அதற்காக மிக எளிமையானதை இங்கே பகவான் சொல்லி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கு பக்தி முக்கியமே தவிர எதை கொடுக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல. என்ன கொடுக்குறோம் பகவானுக்குங்கிறது முக்கியமல்ல, அந்த கொடுக்கிறோங்கிற புத்தி தான் முக்கியம். இது மிக மிக எளிது. நமக்கு தேவை மனதில் இருக்கிற தூய்மை, இது பகவானுக்கு கொடுக்கிறோங்கிற பாவனை. ஆகவே என்ன சொல்கிறார் இந்த 2 ஸ்லோகத்தில், இந்த நிஷ்காம பக்தர்களுக்கு பாவனை முக்கியமே தவிர பதார்த்தம் முக்கியம் இல்லை. இந்த பொருளை கொடுக்கணும், இந்த நியமப்படி பண்ணணுங்கிற ரூல்ஸோ
நியதியோ பதார்த்தமோ முக்கியமில்லை, பாவனை தான் முக்கியம். மேலும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.